பாடல்களை நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய ஜெகன் கவிராஜ் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நல்ல நினைவோருக்கு நாளெத்தனை ஆனாலும் உள்ளாது வராமல் புதிநீதில் வாழ்ந்திருப்பார் அப்படின்னு சொல்வார் ஐயா வைகுண்டர். நல்லவங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் காலதாமதமானாலும் நல்ல வாழ்க்கை நிச்சயமா கிடைக்கிறோம். அதை நிறைய பேர் அனுபவ ரீதியா உணர்ந்திருப்பீங்க. உலகத்துல இங்க எல்லாருமே நல்லவர்கள் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் நிச்சயமா நல்ல வாழ்க்கை அமையும். எல்லாரும் நல்லவர்களா நம்ம எடுத்துக்கிறது பொறுத்து அப்படின்றது இந்த படத்துடைய கதையிலும் அப்படியான ஒரு விஷயம் இருக்கு. ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொன்னாங்க பவித்ரா லட்சுமி அழகா. அதாவது நடுநிலை என்பது வந்து ரெண்டு பேருக்கு நடுவுல நிக்கிறது இல்லை, எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் நிக்கிறது, அதுதான் நடுநிலை. அதே இந்த படம் ரொம்ப அழகா பேசியிருக்கு. எந்த பக்கம் சாராத நல்ல ஒரு சாராம்சத்தை பத்தி ரொம்ப அழகா ஒரு கதையை யோசித்து என்று சொன்னாரு பிரசாத் முருகன். முதல்ல வந்து நன்றி ஆனந்துக்கு, ஏன்னா பிரசாந்த் முழுமையா அவர் நம்பினதுக்கு. அடுத்த நன்றி பிரசாத்துக்கு, அவருடைய நம்பிக்கை அவர் காப்பாற்றுறதுக்கு. அதற்கு அடுத்த நன்றி அந்த நம்பிக்கை காப்பாற்றப்பட்டதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமாக பரத் சார். அடுத்து என் மேல் எப்போதும் ஒரு தனிப்பட்ட அன்பு மக்களையும் கொண்ட அபிராமி மேடம். எனக்கு ரொம்ப அவருடைய சில விஷயங்களை பத்தி பேசும்போது பயந்து பேசுவேன். அப்போ வந்து அடிக்கடி சொல்லுவேன், ரொம்ப ரொம்ப நன்றி மேடம், நீங்க பண்ண சப்போர்ட் வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் ஷாம் நடிகர், அவரை பாராட்டினா என்னை நானே பாராட்டுற மாதிரி எங்க டீம்ல ஒரு ஆளு அதனால சொல்றேன். அஞ்சலி நாயருடைய நடிப்பு ரொம்ப பிரமாதம். அடுத்து சிஸ்டர் நிர்மலா, ரொம்ப நல்ல அன்பான பொண்ணு, நல்ல கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க. கேமராமேன் கண்ணன் அவருடைய சிறப்பு கொடுத்துருக்காரு. ஜோஸ் பிராகலின் ஒரு 2 நிமிஷம் தான் பேசுவான்னு பார்த்தேன். என் தம்பி, அதனால உரிமையில அழைக்கிறேன், தன்மையில சொல்லாம. என்னுடைய ரொம்ப ரொம்ப மரியாதைக்குரிய அன்புள்ள ஒரு தம்பி. நிழல்வாதை படத்துல வந்து மிக அழகா மியூசிக் பண்ணிருப்பாப்புல. பொண்ணு கூட அந்த பாடல்கள் கேட்டா அவ்வளவு நல்லா இருக்கும். இந்த படத்துல 3 பாடல், 2 பாட்டு நான் எழுதிருக்கேன். இப்ப நீங்க பாத்தீங்க சேகுவரா பாட்டு ஒண்ணு, அடுத்து பாக்ஸார் போர்ஷன்ல ஒரு நல்ல பாட்டு ஒண்ணு வரும், தேசம் இல்லா ராஜானா அப்படின்ட்டு. இந்த 2 பாட்டு நான் எழுதிருக்கேன். ஈக்குவாலிட்டி பத்தி ஒரு அற்புதமான பாட்டை வந்து டைரக்டர் எழுதியிருக்காரு, ரொம்ப சூப்பரா எழுதியிருக்காரு. அந்த பாட்டு ரொம்ப சிறப்பா வந்திருக்கு. மற்றபடி படம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான அனுபவத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது நாங்க நம்புறோம். அதாவது சின்ன படங்களை மீடியா கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்றத நான் பெருசா எடுக்க மாட்டேன். நல்ல படங்களை மீடியா கொண்டு போய் சேர்ப்பாங்க, அதுல மாற்றமே இல்லை. இது நல்ல படத்துல ஒரு படமா நிச்சயமா இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. வேற யாரு, நம்ம ஆருண் சார். எனக்கு ஆருண் சாரோட அந்த ஒன்லைன் டைமிங்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த கதை சொல்லும் போது கூட நிறைய டைமிங்லாம் சொன்னாரு. அவருடைய இது பிஜிஎஸ் சார், அவருடைய சப்போர்ட், அண்ணன் கே செல்வானன், சுமையாக இல்லாத சுமையா அவருடைய தொகுப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. எனக்கு நாகேஸ்வரி அரங்கத்துல அவங்க தொகுத்து வழங்கினாங்க, இப்போ பாடலாசிரியர் இருக்கும்போது தொகுத்துருக்காங்க. செகிவரான்ற வார்த்தையை முதல்ல பல்லவியா வைக்கும்போது நிறைய யோசனை இருந்துச்சு, அதுக்கு என்ன ப்ராசஸ் எல்லாம் இருக்கு, எப்படி ஏற்றுப்பாங்களா அப்படின்ட்டு. நான் இயக்குனர் ரொம்ப கான்பிடண்டா இருந்தாரு. அப்புறம் எனக்கு ரொம்ப இதுல ஒரு சந்தோஷம், பாடல்கள் அனுபவத்தில் உள்ள மகிழ்ச்சி என்னன்னா, தூய தமிழ்ல நிறைய வேணும் அப்படின்னு கேட்டாரு. அதான் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேரலை நீ காலிடை வா, தூரலாய் நீ மாறிடை வா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இலக்கியதரமான வார்த்தைகளை வந்து எழுதுக்கான வாய்ப்பு கொடுத்தாரு. இப்ப அப்படியான வாய்ப்பு வருது ரொம்ப கடினமா இருக்கு. அதுக்கு இயக்குனருக்கு நன்றி அப்படின்னு சொன்னா, அடுத்த ஒரு பாட்டு பரத் சாருக்கு தெரியும். அந்த பாட்டு சாருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, தேசம் இல்லா ராஜானா. ஐயா தர லோக்கலா வேணும் எனக்கு அப்படின்னு கேட்டாரு. அது கூட எழுதிருப்பேன், நடமேட படிக்கட்டா ஓமுன்னே கிடக்கட்டா அப்படின்னு எழுதிருப்பேன். அந்த பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. மற்றபடி அண்ணன் கே செல்வான சொல்லிட்டாரு, தம்பி நீ ரொம்ப பேசக்கூடாது, உன்னை பத்தி தான் மற்றவங்க பேசணும் அப்படின்னு அண்ணன் சொல்லிட்டாரு. சுருங்க சொல்லல் விளங்க வைத்தல் அப்படின்றதுதான் தமிழோட இலக்கணம். எல்லாத்தையும் கரெக்டா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது தப்பு தவறுகள் இருந்தா நாங்க ஐயா வழியில சொல்லுவோம், ஐயா நாங்கள் அறிந்தறியாம செய்யறோம், ஐயாவும் இருக்கணும் அப்படின்ட்டு உங்களை ஐயாவை நினைச்சு நீங்க பொறுத்துக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி. ஒரு ப்ரொடியூசருடைய கஷ்டம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு பிஆர்ஓக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பிஆர்ஓவே ப்ரொடியூசரானா எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு தருணத்துலதான் வந்து ஆனந்த் சார் இருக்காரு. ஆனந்த் சார் ஒரு சிறந்த பிஆர்ஓன்றதை தாண்டி ஒரு சிறந்த மனிதர். இங்க வந்திருக்க பல பேர்கிட்ட என்ன இங்க வந்திருக்கீங்க என்ன ஏது அப்படின்னா, எல்லாம் அவருக்காக ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு தான் பல பேர் வந்து சொல்றதை கேட்க முடியுது. அந்த அளவுக்கு எல்லாருமே சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் ஆனந்த் பிஆர்ஓ அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறாங்க. இங்க வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. இங்க வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. நாங்க நல்ல படம் பண்ணியிருக்கோம்னு நம்புறோம். இந்த படம் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேசணும், ஆனா எனக்கு பேச வரல. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. இப்படிப்பட்ட மனநிலையில தான் இருக்காரு நம்மளுடைய பிஆர்ஓ அவர்கள். பொதுவா ஒரு ஹீரோயினா ஆக்கணும் அப்படின்ட்டு இண்டஸ்ட்ரிக்கு வந்துடுறாங்க.
கதாநாயகியா இருக்கணும் அப்படின்னா கதாநாயகனுக்கு முன்னாடி படங்கள்லாம் கதாநாயகனுக்கு தான் பெருசா இருக்கும். பாடல்கள், ஒரு சில வசனங்களுக்கு வந்து ஹீரோயின்கள்லாம் இருந்தாங்க. இப்ப அந்த காலம்லாம் மாறி போச்சு. ஆனா இவங்க வந்து ஹீரோயினா என்ட்ரி ஆனதுல இருந்தே இளைஞர்களுக்கு பிடித்த ஹீரோயின் அப்படின்ற மாதிரி இல்லாம குடும்பங்களுக்கு பிடித்த ஒரு கதாநாயகியா தான் வந்து இப்ப படம் வந்துட்டு இருந்தாங்க. முதல் படத்துல இருந்து இவங்க நடிச்ச எல்லா படங்களுமே ஆல்மோஸ்ட் சக்சஸ் தான். அது மட்டும் இல்லாம இவங்கள மாதிரி ஒரு மருமக வீட்டுக்கு வேணும், இவங்கள மாதிரி ஒரு மனைவி இருந்தா நல்லா இருக்கும், அபிராமி மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு வேணும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே பிடித்த மாதிரியான நடிகையா இருந்தவங்க தான் அபிராமி அவர்கள். அவங்க திரும்பவும் ரீஎன்ட்ரி கொடுத்துட்டு பேக் டு பேக் அவங்க படங்கள் வந்து ஹிட் ஆயிட்டு இருக்குது அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். ஒரு பெரிய கைத்தட்டல் மேம்க்கு கொடுத்துடலாம். பிளஸ் இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க. கல்யாணம் ஆன பெண்களுமே திரும்ப வந்து